வீட்ல சும்மா உட்காந்துருந்தாலே ஏதாவது ஒண்ணு சாப்பிடணும் போல ஆசையா இருக்குங்க. சரி ஓகே சாண்ட்விச் சாப்பிடணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஆசை. அதுவும் முறுக்கு சாண்ட்விச் சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. முறுக்கு சாண்ட்விச் கடையில போய் கேட்டேன்னா, ரூ. 70 ரூ. 80 சொன்னாங்க. ஏன் நம்ம வீட்லயே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைச்ச முறுக்குல நம்ம ட்ரை பண்ணோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து முறுக்க வந்து புதினா சட்னில நல்லா டிப் பண்ணிட்டு, நாலா பக்கமும் ஒரு பிளேட்ல வந்து முறுக்க வச்சாச்சுங்க. வச்சுட்டு அதுக்கு மேல வந்து கொஞ்சமா வந்து சின்னதா கட் பண்ண வெள்ளரிக்காய் எடுத்து நல்ல ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. அத வந்து 4 சைடும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்னதா நல்லா ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி அதே மாரி தான் கட் பண்ணணும். வச்சுட்டு மேல இன்னும் ஒரு முறுக்கு எடுத்து நல்லா திரும்ப புதினா சட்னில டிப் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் மேல வச்சுருங்க. லைட்டா கீழ விழும். அத எடுத்து திரும்பி நீங்க மேல வச்சுருங்க. யார் நம்மள பார்க்க போறா? நம்ம தான் சமைக்க போறோம். சமைச்சு குடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்காரர் நம்மள பார்ப்பாங்க. அதனால விழுந்தாலும் பரவால்ல, எடுத்து வச்சுட்டு மேல வந்து நல்லா சீஸ வந்து கேரட் சீவர்ல வச்சு நல்லா சீவிங்க. சீவி சீவி நெறைய அது ஃபுல்லாவே சீஸ் இருக்கணும். அப்பதான் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். சாப்பிடறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மேல மிச்சர் தூவிக்கோங்க. இல்லன்னா ஓமப்பொடி தூவி குடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சு